ஃப்ரீ கவர்மெண்ட் ஜிம்மை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கால் டெனான்டன் இப்போ நான் மாறி கொடுத்துறேன். கிரி ஜிம் எங்களோட சேர்த்து நீங்களும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன உங்களுக்கு ரீசனாக இருந்துச்சு? ரீசன் தான் நான் வாழ்வாதாரம் தான். பர்சனல் டச்சோட இருக்குது இந்த ஜிம். இது ஒரு பெரிய பில்டிங். என்னடா அது CFC 3, 2, 1. இந்த வீடியோக்கு வந்து 100K லைக்ஸ் வந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஃப்ரீ மெம்பர்ஷிப் 30 to 35K சார்ஜ் பண்றேன். சார்க் ரெவல்யூஷன் ஜிம்முக்குலாம் வந்து நீ அவன் அதிகமாக கலாய்க்கிறன்றதுனாலாம் அவன் கரெக்டாக பேசுறான்னு கிடையாது. நல்லா ஃபுல்லா அடுத்த வாரம் ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸா பெரிய வீடியோவா அந்த எக்ஸ்பென்சிவ் ஜிம் மட்டுமே வரும். ஒரு நார்மலான ஜிம் மெம்பர்ஷிப் வருஷத்துக்கு 8,000 to 15,000 இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ஜிம்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லிட்டு எங்களோட போன வீடியோல நாங்கள் கவர் பண்ணிட்டோம். பட் ஒரு ஜிம்ல வருஷத்துக்கு 75,000 சார்ஜ் பண்றாங்க. அண்ட் அந்த ஜிம் சென்னையில நுங்கம்பாக்கம்ல இருக்க பியாண்ட் ஃபிட்னஸ். இவ்வளோ பிரைஸுக்கு இந்த ஜிம்ல மற்ற ஜிம்ல இல்லாத அளவு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, அது எவ்வளோ குவாலிட்டியா இருக்கு, அண்ட் மோர் ஓவர் எதனால இது ஒரு டாக்டர் ரன் ஜிம்னு சொல்றாங்கன்னு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஃபுல் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பவே இந்த வீடியோக்கு 50K லைக்ஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு 500K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புஷ் பண்ணிட்டீங்கன்னா இதே கண்டென்ட்டை வேற கண்ட்ரீஸ்ல போய் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். இப்போ 75,000 ஒர்த் ஜிம் உள்ள என்னதான் அப்படி இருக்கு அப்படின்றத நாங்களுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இவ்வளோ காஸ்ட்லியான ஜிம்ல நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது. என்னடா ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் தானே எங்கன்னா போயிருப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கிடையவே கிடையாது. என்னோட 4 years 5 years 6 years ஒரு ஆனுவல் மெம்பர்ஷிப் சேர்த்தா கூட அந்த காசு வராதுடா. ஜிம் உள்ள போனதும் பிங்க் அண்ட் பிளாக் தீம்ல ஏஸ்தட்டிக்கா ஃபுல்லா மெஷின்ஸ்லாம் பேக்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து ஒரு ஃபுல் அப்பர் பாடி ட்ரைனிங் செஷன் நாங்கள் பண்ண போகிறோம். நம்ம வந்து பேக்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். இது பார்க்கும்போது என்னடா அது சிம்பிளாக இருக்குது ஏதோ அப்படின்ற மாதிரி நீ யோசிக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்கள் பேக்கோட திக்னஸ் ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்யூப்மெண்ட் தான் இந்த மிஷின் தான். நான் வந்து சென்னையில் எந்த ஜிம்ஸ்லையும் இருக்க மாதிரி பார்த்ததே இல்லை. கம்ப்ளீட்டாக ஃப்ளாட் ஆன் யுவர் பேக் வெர்டிகல் செஸ்ட் ப்ரெஸ். செஸ்ட் ப்ரெஸ்ஸா? அப்பர் பேக் ரோஸ், ஸ்டெபிலிட்டி மேக்ஸ். சிம்பிளான செட்டப் தான். எனக்கு தெரிஞ்சு ஜிம்ஸ் நினச்சா தாராளமாக எடுத்துகிட்டு வரலாம். செஸ்ட் அப்போ டம்பிள் ரோஸ் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா இந்த டம்பிள் ஒன்று வார்ம் அப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லாங்கராக இருக்கும். இதே பார்பிள் ரோஸ் பண்ணனாலும் ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ப்ராப்ளம் இருக்கும். அதே டைமில் இந்த பிளேட்டை லோட் பண்ணி எடுக்கிற அந்த கொஞ்சம் ட்ராகியாக இருக்கும். பட் இதில் வந்து செட்டப்பே ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலி இட் இஸ் 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இந்த எக்ஸ்பென்சிவ் ஜிம்லயுமே ஃப்ரீ ஜிம் மாதிரி இந்த 4 ஸ்டேஷன் மெஷின் வச்சிருந்தாங்க. பட் இதோட குவாலிட்டி இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. Rarest things you'll ever see. Museum Karan Sri in leg press. இருக்குடா நான் காமிக்கிறேன்டா வீடியோல. லெக் ரொம்ப ஓவரா தான் பண்றீங்க. இங்க பாக்கும்போது எவ்வளவு பெருசா இருக்குடா. ஐயப்பா என் லெக்கா எவ்வளவு பெருசா இருக்கு அப்படி பாக்கும்போது. அதான் இப்போ நான் இருக்கேன் என் பைக்கு போயிட்டு. லெக் ப்ரெஸ் வந்து ஒரு மாதிரி சொரன்னு இல்லாமல் அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரொஃபைல் சரி மூவ் ஆகுது செம்ம ஸ்மூத்தாக அப் அண்ட் டவுன் போயிட்டு. இதோட பயங்கரமான மிஷின் காட்டவா? பெண்டுலம் ஸ்குவாட். இங்க லெக்ஸுக்கு மட்டுமே 11 மெஷின்ஸ் கிட்ட இருந்துச்சு. அண்ட் பர்டிகுலரா இந்த லெக் பிரஸ், பெண்டுலம் ஸ்குவாட் அண்ட் ஹேக் ஸ்குவாட் மெஷின்ஸோட பயோ மெக்கானிக்ஸ் பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. திஸ் இஸ் த பெஸ்ட். இது இருந்துச்சுன்னா எல்லாருமே டாம் பிளாட்ஸ் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டாம் பிளாட்ஸ் ஹேக் ஸ்குவாட் தான் அடிப்பார் தெரியும்ல போட்டு லோவர் பேக் அண்ட் நீஸ்ல எல்லாம் ஸ்ட்ரெஸ் விடாம எக்ஸாக்டா குவாட்ஸ்ல லோட் ஆகி ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் நேச்சுரலாகவும் ஃபீல் ஆச்சு. நிறைய ஜிம்ல வந்து லெக் எக்ஸ்டென்ஷன் வந்து மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். இங்க வந்து எனக்கு தெரிஞ்சது கஷ்டம்னு நினைக்கிறேன்டா. எஸ்கே மேக்ஸ் அவுட்டா? இது பார்த்தா ட்ரைசெப் டிப்ஸ் ஃபீல் வரல. ஏதோ லெக்கு அவன் அங்க வச்சுட்டு தூக்க ட்ரை. யூஸ்வலாக சீட்டட் காஃப் ரேசஸ்ல பண்றப்போ எத்தனை பேருக்கு வந்து அந்த கிராம்ப் ஆகிற ஃபீல் வரும் தெரியல. எங்களுக்குலாம் ரொம்ப ரெகுலர் ஆகும். நாங்கள் எப்பவுமே ஸ்மித் மிஷினில் ஸ்டாண்டிங் காஃப் ரேசஸ் பண்ண சொல்லுவோம்ல. பட் அதுக்குமே இங்கே மிஷின் இருக்கு. சரி வெயிட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு குனிஞ்சு பார்த்தா இங்க இருக்க பிளேட்ஸ் கூட ஃபுல்லா மெட்டலா ப்ரீமியமா இருந்துச்சு. லாக் பண்ற கிளிப்பே எவ்வளவு பயங்கரமா இருக்கு பாருங்களேன். பிரேம்ஜி பாக்கெட்ல வச்சிருப்பாருல்ல. லோவர் பாடி மெஷின்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா எக்ஸைட்டடா அப்பர் பாடி மெஷின்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு முதல்ல செஸ்ட் மெஷின்ல இருந்து ஆரம்பிச்சோம். ஸோ இந்த மிஷின் தான் வந்து சீபம் ட்ரை பண்ற கன்வர்ஜிங் செஸ்ட் பிரஸ் மிஷின் நினைக்கிறேன். நம்மளோட இந்தியன் சீபம் ட்ரை பண்றாரு. இதை இந்தியன் பம்சி நான் இல்லை கரண் தான். கரண் ஃபேன்ஸ் நான் இல்லை கரண் தான். ஸ்ரீதான் தப்பு பேசுறான். கரண் ஃபேன்ஸ் கிளப் ஸ்ரீ. அவன் நண்பன்டா. அவன் எதுவும் எடுத்துக்க மாட்டான். கரண் பார்க்கறதுக்கே ஆக்சுவலா நல்லா இருக்குடா. பயங்கரமா இருக்கா கன்வர்ஜிங் செஸ்ட் பிரஸ். பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சொன்னா
நீ சொன்னா எங்களால அதை புரிஞ்சுக்க முடியாது. அதான் ஃபுல்லாக ரெசிஸ்டன்ஸ் பட்டர் ஸ்மூத் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக புஷ் பண்ணும்போது என்ன ஆகுது, ஐ கேன் ஃபீல் ஸ்பின் லோடட் மிஷின்ஸில் வந்து எப்பவுமே வந்து க்ளோஸாக இருக்கிறப்போ டென்ஷன் கம்மியாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே நல்ல டென்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நார்மல் ஜிம்ஸில் வந்து இந்த இடத்துல தான் டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ட்ரைசெப்ஸ் அதிகமாக யூஸ் ஆகிடும். பட் இதில் செஸ்ட் மட்டுமே சூப்பராக ஃபீல் ஆகுது. அதான் பீப்புளுக்கு பம்ப் காமிக்கலாமா? சரி, எப்படி இந்த வீடியோ நல்லா ஃபன்னாக என்டர்டெய்னிங்காக உங்களுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியும். பட் எங்களோட ஆசை நீங்கள் ஃபிட்னஸை ஜஸ்ட் இந்த மாதிரி ஜாலியாக கன்சியூம் மட்டும் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே ஒருத்தரும் ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணி ஒழுங்காக ட்ரைனிங் நியூட்ரிஷனை பற்றி கற்றுக்கிட்டு ஹார்டாக ட்ரெயின் பண்ணி உங்கள் குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுன்றது தான். ஸோ அதுக்கான ஆக்ஷனை நீங்கள் எல்லாருமே எடுங்க. அண்ட் ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அண்ட் இதையும் தாண்டி பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெக்கவரி பூஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நான் ஆடுன்றதுக்காகலாம் சொல்லலை, ஜென்யூனாகவே உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ், ப்ரீ ஒர்க் அவுட், ஃபிஷ் ஆயில் அண்ட் கிரியேட்டின் மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் டு சம் எக்ஸ்டென்ட் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் பற்றி டீட்டெயிலான நாலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது இந்த வீடியோவில் இருக்காது. ஆப்வியஸாக நாங்கள் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நாங்கள் போட்ட வீடியோஸில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். பட் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ரேண்டமான பிராண்ட்ஸில் போயிட்டு கம்மியான குவாலிட்டி இருக்க சப்ளிமெண்ட்ஸ்லாம் வாங்காமல் வெல்வர்ஸ் மாதிரி ஒரு ட்ரஸ்டட் அண்ட் குவாலிட்டி பிராண்ட் கிட்ட இருந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணுங்க. இதை தாராளமாக நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் பர்சனலாக இந்த ப்ராடக்ட்ஸை ரொம்ப மந்த்ஸாக எங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் மற்ற பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் கிளியராக குவாலிட்டி டிஃபரன்ஸை எங்களால் ஃபீல் பண்ண முடியுது. உங்களுக்கும் இந்த யூசேஜ் இருக்கு அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கோட் DADBODS போட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க. உங்களோட பர்ஃபார்மன்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எங்க சேனலுக்குமே இந்த மாதிரி இன்னும் நிறைய பெரிய வீடியோஸை பண்றதுக்கு நீங்க பண்ற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதோ இந்த ஸ்டாண்டிங் செஸ்ட் பிரஸ் இது வரைக்கும் நான் எந்த ஜிம்லயுமே பார்த்ததே கிடையாது. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா சமையா இருக்கு. அண்ட் இதுல ஹார்டா புஷ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்டேபிளாகவும் கம்ஃபர்டபுளாகவும் ஃபீல் ஆச்சு. எல்லா மெஷின்லையும் பண்ணி முடிச்சோன்னே பர்டிகுலரா அந்த மசில்ல பம்ப் ரொம்ப பயங்கரமா ஃபீல் ஆகுது. ஸ்பேஷிப் போடுற மாதிரி இருக்கணும். ஹோல் பாடி வெயிட் அதிகமாக போட்டடா லூசு. 5லேருந்தே வேணா 10 கிலோ பக்கத்து போடுவான். ஒரு வீடியோவில் அவன் மனசு மேலே நீ வெயிட் போடுற. ட்ரைசெப்ஸ் தான்டா, பார்த்தாலே தெரியுதுடா. ட்ரைசெப் தான் இங்கே காத்துல கை இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கு, அவ்வளோதான். ட்ரைசெப்ஸ் தான் எக்ஸ்டென்ஷன் தான் கிளியரா. டேய் செஸ்ட் ஓவரா ஃபீல் ஆகி ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. சுண்டா இருக்கு. டூ குட் மேன். லிட்ரலி பைசெப்ல தான் ஃபீல் ஆகுது. மை காட், நீ உண்மையில பயங்கரமா இருக்கா இந்த மிஷினு. நீங்களே எக்ஸ்ட்ராவா எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை. அவன் இங்கே செஸ்ட் கொடுத்துருக்கானா இங்க இருந்து நீ அப்படியே நார்மலா கேர்ள்ஸ் பண்ணாலே பயங்கரமா இருக்கு. லேட்டரல் ரேசஸ்ல டாப் பார்ட்டுக்கு அப்புறமா டென்ஷன் போயிடுது, ஜீரோ டென்ஷன் ஆயிடுது. ஸோ தட் உனக்கு வந்து ரொம்ப ஷோல்டர் ஸ்ட்ரக்கிங் பண்ணனா ட்ராப் ஆக்டிவேஷனே இருக்காது. இங்க வரைக்கும் தான் கரெக்டா டென்ஷன் இருக்கு. இங்க வரு காட்டு பாப்போம். கேர்ள்ஸ் கஷ்டம் தான் இந்த ஜிம்மு. ஹேண்டிலே 2 கிலோ இருக்க மாதிரி. பயமா இருக்கு. கேமரா கிட்ட ரியாக்ஷன் கூட. கரண் நீங்க மெம்பர்ஷிப் போட போறோம் நம்ம ஊரே வித்து. அது கூட அம்மா கால் பண்ணாங்களே, ஏய் என்னடா பீரோல வச்ச நகையை காணோம். அதான் வீட்டுல இருந்து என் நகையெல்லாம் திருடினேன். இப்பெல்லாம் ஒயிடரா வச்சுக்க முடியுமா வச்சுக்கோ, அதுவே நேச்சுரலா உனக்கு உள்ள வரும். பயங்கரமா இருக்குடா. ஆமா. ஏய் என் பேக் வந்து வெடிக்குதுங்க பாருங்க. கரண் வெயிட் இன்க்ரீஸ் பம்ப் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு. இந்த வித்தியாசமான லேட் புட் கிரிப் மட்டும் இல்லை, இங்க இந்த மாதிரி ஃபேட் கிரிப், லீவர் பெல்ட், லிஃப்டிங் கப்ஸ், லிஃப்டிங் ஸ்ட்ராப்ஸ், நிறைய ரோயிங் கிரிப்ஸ், புல் டவுன் கிரிப்ஸ் அண்ட் இன்னும் வெரைட்டி ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ் இருந்துச்சு. ட்ரைனிங் இன்னும் ஹார்டா பண்ணும் இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்கா பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த ஜிம்ல இருக்க அட்டாச்மெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மற்ற ஜிம்ல நீங்களே இதை வாங்கிட்டு போய் அங்க வச்சு யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இங்க இது எல்லாமே ஃப்ரீயா அவைலபிளா இருந்துச்சு. கரண் இந்த பெல்ட் 7000 ரூபாய் கொடுத்து தான் வாங்கினான். இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்றேன் உங்களுக்கு நானு. கரண் வந்து ஒரு பெல்ட் வாங்கினா, இதே பெல்ட் தான். சோவே என்னன்னா கரண் எந்த காம்பவுண்ட் மூவ்மெண்ட்ஸும் பண்ண மாட்டான். ஆனா ஒரு ஆடம்பரத்துக்கு ஒரு 7000 rupees. இதுல இருந்து என்ன தெரியுது, கரண் வந்து காசை வேல்யூ பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்னு தெரியுது. கரெக்டா? உங்களோட டிசிஷன்ஸ்லாம் நான் சொல்லவா, வெளியே சொல்லிடுவா? கரண் காசை வேல்யூ பண்ண மாட்டான், பாசத்தை மட்டும் தான் வேல்யூ பண்ணுவான். Shoulder, now pull. Okay. Immediately you're seeing that difference, right? See?
இந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே இவர் தான் டாக்டர் ராம் நிரஞ்சன் அண்ட் பியாண்ட் ஃபிட்னஸோட ஃபவுண்டர் இவர் தான். 3 பேரும் கியூரியஸா எந்த ஐடியால இந்த ஜிம் இவர் ஸ்டார்ட் பண்ணாருன்னு கேட்டிருந்தோம். We are the only gym in India which is a doctor-run gym. So we are just combined the best of medical knowledge with fitness and giving you a complete permanent solution. Okay. Beyond Fitness is much, as the name suggests, it's much more than fitness. Okay. So we have gone beyond fitness. We are the only professional biohacking center in India. Okay. We promise you at least you won't be going to a hospital for the next 25 years. Okay. If you are working out in Okay. Beyond and you are going through this biohacking. And we are the only center in India who does that. Okay. Is this commercial gym space மாதிரியா இல்ல? So it's not a commercial gym space, I'll be very honest with you, because when you see, we are the most expensive gym in the city, and of course we provide value for it. The dosa in Taj and the dosa in Sangeeta, even like it's the same, Okay. but you pay this, you pay that. That is for the experience, Okay. and that is what it is. Okay. I consider this gym as the star hotel Okay. of gyms. You need not wait for machines. You won't be disturbed by anyone. There is no crowd, and more than that, see, we are the only center which runs IVs also in house. We do a complete blood work. Based on that, Okay. we decide what IVs you're going to give you. Okay. ஐவினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். உங்க வெயின்ஸ்ல டைரக்டா இன்ஜெக்ட் பண்ற ப்ராசஸ் பேர் தான் ஐவி. அண்ட் இதை கிளீனாகவும் சேஃபாகவும் பண்றதுக்கு இந்த ஜிம்லேயே ரூம் செட்டப் பண்ணிருக்காங்க. இங்க இருக்க கிளையன்ஸ்க்கு பிளட் ஒர்க்லாம் பண்ணி அவங்களுக்கு லேக் ஆகிற விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் 100% பயோ அவைலபிளா இன்ஜெக்டபிள் ஃபார்ம்ல ஒரு டாக்டர் சூப்பர்விஷனோட இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. பட் இந்த காஸ்ட் எதுவுமே ஆனுவல் மெம்பர்ஷிப்போடலாம் கவர் ஆகாது. For 6 months it's 55,000, for a year it's 75,000. Okay. That is a membership. So what about people who ask for discount? See, in the end of the day, we don't provide discounts. I'll be very honest Okay. with you. There are a lot of passionate people. Okay. But for them, it's only about the affordability. Then we really give that way. You don't pay for the gym. The gym is just an accessory. You pay for the experience. You pay for the equipment. You pay for your medical knowledge which you get. You pay for the free consultations as doctors we provide here. See, when you take an annual membership, you have a 3-month consultation where you can repeat back the consultation with me, and we'll make sure that we optimize your internal health, and we make sure that you don't land up in a hospital with any other complication. And we have reversed so many cases. We have stopped close to 189 knee surgeries since the day we just started. Good to know. Thank you so much for your time. Thank you. லைஃபோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பம்ப் இருக்க ஒரு ஆமா. ஒர்க் அவுட்னா இதான்டா. டம்பிள்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல க்ளோவி அண்ட் பிரீமியம் ஃபிஷ்ஷா இருக்கு. ரிலீஜியஸா ட்ரெயின் பண்ற பீப்புளுக்கு வந்து இந்த ஜிம் வந்து வெரி யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். ஏன்னா நான்லாம் வந்து டம்பிள்ல தான் நிறைய மூவ்மெண்ட்ஸ் பண்ணுவேன். டம்பிள் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளமே என்னன்னா 35க்கு அப்புறம் 40 தான் இருக்கும், 25க்கு அப்புறம் 30 தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். அது வந்து சார்ட் அவுட் ஆகுதுன்னா ப்ரோக்ரஷன் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு வியர்டு திஸ்டிங் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. வாங்க, இது வந்து ஆக்சுவலி பெஞ்ச் சம் லைன்ஸ் எல்லாம் போட்டு, இது என்னன்னு எனக்கு தெரிஞ்சு நான் ப்ரெடிக்ஷன்ல சொல்றேன். ப்ரெஸ் பண்ற போது நம்ம வந்து ஒரு ஆர்ச்ல தான் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த ஆர்ச் வந்து இந்த பெஞ்சே அப்படியே நீ ஜஸ்ட் அதில் படுத்தாலே கிரியேட் பண்ணிடுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஜிம்ல டம்பிள்ஸ் எதுவுமே ரப்பர் ஃபினிஷ்லாம் கிடையாது, எல்லாமே மெட்டல் ஃபினிஷ்ல நல்லா பலபலன்னு கண்ணெல்லாம் கூசுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இந்த டம்பிள்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது இதோட கிரிப்பும் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டா இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செக்ஷன் இங்கே வந்து கார்டியோ இருக்கு. ஸோ எக்ஸ்ப்ளோசிவாகவும் ட்ரெயின் பண்ணிக்கலாம், அத்லெட்டிக்காகவும் ட்ரெயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சர்டன் செட் ஆஃப் மிஷின்ஸ் இருக்கு. இப்போ நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண இந்த ஸ்பேஸோட மட்டும் இந்த ஜிம் முடியல. இதே ஃப்ளோர்ல இன்னும் ஒரு பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சு. அண்ட் அங்கே ஃபியூ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் மிஷின்ஸ், மீதி ஃபுல்லா கார்டியோ அண்ட் கிராஸ்ஃபிட்கான ஸ்பேஸா இருந்துச்சு. இந்த பிளேஸ் போங்க. இங்கே பிளேஸ் போனால் பறந்துடுவேன்டா வெளில. சரி, நான் பண்றேன். கார்டியோ செக்ஷன்ல இந்த மிஷினுக்கு பேரு த மேட்ரிக்ஸ் எஸ் பெர்ஃபார்மன்ஸ் ட்ரெய்னர். இது HIIT ட்ரைனிங் பண்றதுக்கு, எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்பீட் அண்ட் பவர் பில்ட் பண்றதுக்கும், ஸ்பிரிண்டிங்கை மிமிக் பண்றதுக்கும், உங்க ஜாயிண்ட் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸே விடாம யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த மிஷினோட காஸ்ட் மட்டுமே ஆல்மோஸ்ட் 5 lakhsக்கு மேல இருக்கும். லெக் பிரஸ் மாதிரி ஆயிடுச்சா? இன்டென்சிட்டி அதிகம். இப்போ கம்மியாதா? I don't know what the hell is this, man. ஃபாஸ்டா பண்ணா, கம் ஆன். ஸ்பீடு அடி தெறிக்க விடு. இங்க பாரு, இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெச் ஆகுது. அப்படியா? இங்க பாரு, ஸ்பிரிண்ட். ஆனா ஸ்பிரிண்ட் மாதிரியே இல்லை. இந்த கேபிள் செஷன்ல என்ன டிஃப்ரெண்ட்னா, எல்லாம் யூஸ்வலா வந்து நீங்க மேலே தூக்குவீங்கல்ல, இப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா மேலே தூக்கிட்டு இதை வந்து 360 டிகிரியில் எப்படி வந்து நீங்க பெண்ட் பண்ணி இப்படி வச்சுக்கோ. இந்த ஸ்பேஸ்ல இருக்க ஃப்ளை மிஷின் ரீஆப் ஸ்பெசிஃபிக்கா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நார்மல் ஃப்ளை மிஷினோட வெயிட்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டரா தான் இருக்கும். பட் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சரே எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக. கரண் சூப்பர். என்னது?
இங்க போடுற இங்க ஏதோ ஐடென்டிஃபை பண்ணிட்டான் இவன். இதை டிஸ்கவர் பண்ணதும் நாங்கள் எல்லாருமே செம்ம ஷாக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஸ்டெபிலிட்டிக்காக இந்த பேக் சப்போர்ட்டை எந்த ஜிம்மோட ஃப்ளை மெஷின்ஸ்லையுமே இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. இது விழாம இருக்கிறதுக்காக என்ன கதை? இந்த மெக்கானிசம் வந்து இப்படி பண்ணனா இது ஹார்ட் ஆகிடும், ஒரு பொருளை தள்ளுற மாதிரி. ஓஹோ. இங்க இருக்க ட்ரெட்மில்ஸ்ல வெறும் வாக்கிங் ரன்னிங்னு மட்டும் இல்லாம ஒரு ரோப் மாதிரி நம்ம பாடியில சுத்திட்டு எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸோட ஓடுற ஆப்ஷன் கூட இருந்துச்சு. இதுவுமே ஆத்லீட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஜிம்ல நாங்க மெம்பர்ஷிப்பே போட்டு தரோம், யாராவது ஒருத்தருக்கு சூஸ் பண்ணி. ஆனா அதுக்கு 1 மில்லியன் சப்ஸ் போகணும். 1 பில்லியனா? 1 மில்லியன். அதான் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக கிளையண்டோட பாடி அசஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்பாடி ஸ்கேனிங் மிஷின் இருந்துச்சு. இது ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ணதா சொன்னார். இந்த எலக்ட்ரோட கையில் பிடிச்சிட்டுன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே எங்களோட பாடி வெயிட், பாடி ஃபேட் பர்சன்டேஜ், ஃபேட் டிஸ்ட்ரிபியூஷன், டோட்டல் மசில் மாஸ், BMI, BMR, டோட்டல் பாடி வாட்டர் அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய டேட்டாஸ் காமிச்சுது. இது எல்லாமே கண்டிப்பாக அக்யூரேட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, பட் தாராளமாக ஆவரேஜ் வேல்யூஸாக எடுத்துக்கலாம். இந்த பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரெஸ்ட் ரூம் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ரூமுமே நல்ல ஸ்பேஷியஸாக வெல் மெயின்டைன்டாக நல்ல லைட்டிங்கோட இருந்துச்சு. இதோட சேர்ந்து போசிங்கான பிளேஸும் ஸ்டீம் பாத்துமே இருந்துச்சு. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து லாஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஜிம் உள்ள ட்ரெயின் பண்ணி மைண்ட் ப்ளோன் ஆகி நாங்க அதே மாதிரி ஜிம்மு கீழே படிக்கட்டில் வந்து உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் காரணம் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. இந்த ஜிம்முக்கு மேல அஞ்சப்பர் இல்ல, தெரியாது சொல்லுவாங்க. புல்லிங் ஸ்டாப். ஐயோ உங்களெல்லாம் பார்த்தா பயமா இருக்கும், ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா. அந்த வயிறு ஃபைனல் ஜிம் எப்படி இருக்குன்னா ஃபிட்னஸை தவிர்த்து மற்ற ஆஸ்பெக்ட்ஸையும் இவங்க வந்து கவர் பண்ணுறாங்க. பயோ ஹேக்கிங் பற்றி பேசியிருப்பாங்க, ரிவர்ஸ் ஏஜிங் பற்றி பேசியிருப்பாங்க. நாங்கள் அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப வாவ். எனக்கு வந்து இவர்கிட்ட ஜிம்மை தாண்டி டான்ஸ் கற்றுக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. பார்க்க கல்யாண் மாஸ்டர் மாதிரியே இருக்காரு ஒரு ஃபீல். ஜிம்மும் பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் அதை தாண்டி அவங்க சொன்ன ஆஸ்பெக்ட்ஸ் என்னன்னா டாக்டரோட சப்போர்ட்டோட உங்களுக்கு எப்பவுமே இருக்கிறது அப்படின்றதுக்கு தான் அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த வேலை அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உங்களோட ரெக்குயர்மெண்ட்டாக இருக்குது, அது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த ஜிம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு அவ்வளோ அஃபோர்டபிலிட்டி இருக்குன்னா தாராளமாக வந்து ஜாயின் பண்ணலாம். இவங்க வச்சிருக்க ப்ரைஸுக்கு நிறைய எக்ஸ்ட்ரா வேல்யூவே இருக்கு. எனக்கு தீபம் கிட்ட இருந்து பேசி அவர் பண்ணுற மிஷின்லாம் வச்சு இறங்கியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க. சொன்னார் தீபம் கிட்ட பேசினேன்னு சொன்னார். ஆக்சுவலி டோல் மீ பெரிய கை தான் இவர். மிஷின் குவாலிட்டி ரியலி குட். நான் ஹானஸ்டாக சொல்கிறேன், இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், அதனால வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க. இதுதான் பெஸ்ட். மற்றதெல்லாம் வந்து கொஞ்சம் இதோட கம்மியாக இருக்குன்னே தவிர்த்து அது பேடுன்னு கிடையாது, இது சூப்பராகவே இருக்கு. ரொம்ப அட்வான்ஸாக ட்ரெயின் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நானே வந்து காசு இருந்துச்சுன்னா இங்கே மெம்பர்ஷிப் போட்டுருவேன். ஏரியாவும் பக்கத்தில் இருக்கு, காசும் இருக்குன்னா நீங்கள் மெம்பர்ஷிப் போட்டுருவேன். காசும் இல்லை, ஏரியாவும் பக்கத்தில் இல்லை. ரெண்டாவது வீடியோ பார்க்குற யாராவது வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் என்னால் வந்து பண்ண முடியலன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் ஃபீல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண ஜிம்லேயுமே நீங்கள் நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணலாம் தாராளமாக. ஸ்டார்டிங் 5 இயர்ஸில் இதெல்லாம் வந்து 1% ஃபேக்டர். இட் டசன்ட் மேட்டர் அட் ஆல். இப்போ வந்து நாங்கள் வந்து 5 இயர்ஸ் ட்ரைனிங் வச்சிருக்கோம். அவர் கூட பேசினவரே பார்த்தீங்கன்னா ஒரு 2017 IFBB ப்ரோ போகிற லெவலுக்கு போயிட்டு இருக்கு. IFBB ப்ரோலேருந்து அவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் 9 to 10 இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக ஒரு ஜிம் செட்டப் பண்ணி அதை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காரு தவிர்த்து அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கு. இஃப் யூ வாண்டட் யூ கேன் ட்ரை. பட் வீட்லேயும் நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணலாம், லோக்கல் ஜிம்ல நல்ல ஃபிசிக் பில்ட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் எங்களோட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷம் வந்து லாக்டவுன்ல வந்து வீட்லயே போயிடுச்சு. எங்க இருந்தாலுமே ஃபிசிக் பில்ட் பண்ணலாம். இந்த ஜிம்ல சேர்ந்தாதான் என்னால பண்ண முடியும்ன்ற மாதிரி லிமிட் பண்ணிக்காதீங்க. நீங்க ஜிம்முக்கு போறதுக்கு தடங்கள் கம்மியா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு ஜிம்மை சூஸ் பண்ணீங்கனாலே மோர் தென் எனஃப். காசோ ஏரியா பக்கத்துல இருக்கிறதோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கூட இருக்கிறதோ அந்த மாதிரி சப்போர்ட்டிவா அந்த என்வாயர்மெண்ட் இருக்க மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்டா ஜிம் போவீங்க. ஒன்ஸ் உள்ள போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஹேபிட் பில்ட் ஆகி ஃபிசிக் வச்சிருவீங்க. அப்படிதான் நீங்க ஜிம்மை சூஸ் பண்ணணும். இந்த வீடியோட பாயிண்ட் என்னன்னா இந்த மாதிரி பயங்கரமான ஜிம்ஸும் சென்னையில் இருக்கு, அதுதான் ஒன்று. ரெண்டாவது ஐ வாண்ட் மோர் பீப்புள் டு கம் இன் டு த ஜிம்ஸ். நிறைய பேர் வரணும், இந்த மாதிரி ஜிம்ஸே கூட ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப ரிச்சா இருக்கீங்க, யாராவது வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு உங்களோட ஹெல்த்லாம் வந்து ப்ராப்பராக மானிட்டர் பண்ண தெரியலன்னா நீங்களுமே இந்த ஆஸ்பெக்ட்ஸில் லைட்டாக வந்து இது பண்ணீங்கன்னா, ஏன்னா அந்த ஸ்டாட் இருக்கு எல்லாருக்குமே தெரியும், என்ன ஒரு 2% to 5% ஆஃப் த இந்தியன்ஸ் தான் வந்து ஜிம்மே ட்ரெயின் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பர்சன் ஆமாண்டா ரொம்ப கம்மியா. அப்போ இந்த தொழில் ஆடியன்ஸுக்கு இவ்வளோதானா? ஆமா, அத்தனை பேருக்கு ஜிம்முக்கே எக்ஸ்போசர் இல்லை. நாங்கள் ஏதோ ஒரு 1% ஹெல்ப் பண்ணுறோம். அட்லீஸ்ட் நம்ம தமிழ்நாடு சென்னையிலலாம் வந்து எல்லாருமே ட்ரெயின் பண்ணோம், ஹார்டாக ட்ரெயின் பண்ணோம், ஹெல்த்தை ப்ராப்பராக வச்சுக்கணும். குவாலிட்டியான ஜிம்மும் இருக்கு, உங்களுக்கு அஃபோர்டபுளான ஜிம்ஸும் இருக்குன்றது தான் இதோட கான்செப்ட். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட லொக்காலிட்டியில் ஏதாவது ஒரு ஜிம் இருந்துச்சுன்னா போய் ஜாயினும் பண்ணிக்கோங்க. எதுவுமே பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. லிட்டரலி வாண்ட் டு ப்ரொவைட் குட் எக்ஸ்ப்ளோரிங் கண்டென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஜிம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.